ஆண்டவரை துதிப்பது நல்லது. பிரைஸ் தி லார்ட். அவரை மகிமைப்படுத்துவது நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபையும் இரக்கமும் பேரன்பும் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆமென். இயேசுவின் இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தருவதாக. ஆமென். இரத்தம் ஜெயமே, இரத்தம் ஜெயமே, இயேசுவின் இரத்தம் ஜெயமே. இரத்தம் ஜெயமே, இரத்தம் ஜெயமே, இயேசுவின் இரத்தம் ஜெயமே. மாசற்ற செம்மறியே, மகிமையின் நாயகரே. மாசற்ற செம்மறியே, மகிமையின் நாயகரே. இரத்தம் ஜெயமே, இரத்தம் ஜெயமே, இயேசுவின் இரத்தம் ஜெயமே. இரத்தம் ஜெயமே, இரத்தம் ஜெயமே, இயேசுவின் இரத்தம் ஜெயமே. உலகத்தை மறப்போம், பாவத்தை வெறுப்போம், இயேசுவை துதித்திடுவோம். தீமையை ஒழிப்போம், நல்வழி நடப்போம், இயேசுவின் பின் செல்லுவோம். உலகத்தை மறப்போம், பாவத்தை வெறுப்போம், இயேசுவை துதித்திடுவோம். தீமையை ஒழிப்போம், நல்வழி நடப்போம், இயேசுவின் பின் செல்லுவோம். இரத்தம் ஜெயமே, இரத்தம் ஜெயமே, இயேசுவின் இரத்தம் ஜெயமே. இரத்தம் ஜெயமே, இரத்தம் ஜெயமே, இயேசுவின் இரத்தம் ஜெயமே. பகையை ஒழிப்போம், பாசத்தை வளர்ப்போம், இயேசுவை புகழ்ந்திடுவோம். நல்லதை நினைப்போம், நன்மையை செய்வோம், நன்றி கூறிடுவோம். பகையை ஒழிப்போம், பாசத்தை வளர்ப்போம், இயேசுவை புகழ்ந்திடுவோம். நல்லதை நினைப்போம், நன்மையை செய்வோம், நன்றி கூறிடுவோம். இரத்தம் ஜெயமே, இரத்தம் ஜெயமே, இயேசுவின் இரத்தம் ஜெயமே. இரத்தம் ஜெயமே, இரத்தம் ஜெயமே, இயேசுவின் இரத்தம் ஜெயமே. ஆவியில் ஜெபிப்போம், அபிஷேகம் பெறுவோம், இயேசுவை துதித்திடுவோம். சாட்சியாய் வாழ்வோம், முத்திரை பதிப்போம், மகிமையில் நுழைந்திடுவோம். ஆவியில் ஜெபிப்போம், அபிஷேகம் பெறுவோம், இயேசுவை துதித்திடுவோம். சாட்சியாய் வாழ்வோம், முத்திரை பதிப்போம், மகிமையில் நுழைந்திடுவோம். இரத்தம் ஜெயமே, இரத்தம் ஜெயமே, இயேசுவின் இரத்தம் ஜெயமே. இரத்தம் ஜெயமே, இரத்தம் ஜெயமே, இயேசுவின் இரத்தம் ஜெயமே. மாசற்ற செம்மறியே,
நாயகரே, மாசற்ற செம்மறியே, மகிமையின் நாயகரே. இரத்தம் ஜெயமே, இரத்தம் ஜெயமே, இயேசுவின் இரத்தம் ஜெயமே. இரத்தம் ஜெயமே, இரத்தம் ஜெயமே, இயேசுவின் இரத்தம் ஜெயமே. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை செய்தி என்னவென்று கவனிப்போமா? யோவான் எழுதிய நற்செய்தியிலே 6வது அதிகாரம் 35வது இறை வசனம் முதல் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி ஒரே ஒரு முக்கியமான கருத்தை மட்டும் நமக்கு உள்ளடக்கியதாக இருக்கிறது. அது என்ன செய்தி என்று பார்த்தோமானால், ஆண்டவர் இயேசு வழியாக நமக்கு உயிர்ப்பு உண்டு. ஆண்டவர் இயேசு நமக்கு நிலை வாழ்வை தருகிறார். ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அனைவரும் சாக மாட்டார்கள். ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை கொள்ளும் எவரும் வீழ்ந்து போவதில்லை. இதுதான் செய்தி. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகில் பல மதங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த மதமும் நான் உனக்கு வாழ்வு தருகிறேன் என்று சொல்ல முடியாது. இயேசு மட்டும் அதை சொல்ல முடியும். காரணம், அவர் மரணத்தை வென்று உயிர்ப்பை பெற்றவர். இந்த மனித காரியங்களை வென்று கடவுளுக்குரிய காரியங்களுக்குள் சென்றவர். அப்போ அவரால் நமக்கு கடவுளுக்குரிய காரியங்களை கொடுக்க முடியும். ஒரு மனிதனாக பிறந்து இறந்த ஒருவர் அவர் கடவுளாக மாறியதற்கு, உயிர்த்ததற்கு எந்த ஒரு சாட்சியம் இல்லை என்கின்ற பொழுது அது பொய்யான வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அப்படி என்றால் அவர் மனிதர்தான், கடவுள் தன்மை அங்கே இல்லை. ஆனால் இயேசுவிடம் அவர் மனிதராகவும் இருக்கிறார், மனித இறப்பை அடைகிறார். ஆனால் அவர் கடவுள் தன்மையிலே கடவுளாக உயிர் பெற்று எழுந்தார். அதனால்தான் இந்த இயேசு உறுதியாக சொல்லுகிறார், நிலை வாழ்வை தருகிறேன், என்னில் விசுவசிப்பவர் உயிரோடு இருப்பார். ஆனால் இன்னைக்கு நமக்கு மரணம் வந்தால் பயம்தானே, ஒரு நோய் வந்தால் பயம்தானே, இறந்தவர்களை பார்த்து பயம்தானே. எதற்கு? இந்த இறந்து விட்டால் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க முடியுமா? இங்கே இறந்து விட்டால் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியுமா? இந்த இறந்து விட்டால் இந்த உலகை விட்டு நான் சென்று விடுவேனே என்ற ஒரு எண்ணம். இயேசு சொல்கிறார், இது ஒரு கடந்து போகும் ஒரு உலகம், கடந்து போகும் ஒரு வாழ்க்கை. என் அருமை மகனே, மகளே, உனக்கு இருப்பது நிலை வாழ்வு, மோட்சம். அதுக்கு நான் அடைந்திருக்கிறேன், நீயும் என்னோடு வா. என்னை நம்பிக்கை கொள்கிறவர் என்னாலும் அந்த மோட்சத்தில் இருப்பார். அதே போல என்னிடம் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். அதாவது இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு எடுத்தவர் மட்டுமல்ல, இயேசுவுடைய போதனைகளை கடைபிடிப்பவர் வேறொரு மதத்தில் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் போதனைகளை கடைபிடித்தால் அவரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்.
எனவே நண்பு மக்களே, இயேசு மட்டுமே நமக்கு நிலை வாழ்வை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen. Praise the Lord. இனியவர்களே, இந்த அற்புதமான நாளில் நலமாய் ஆசீர்வாதமாய் நீங்கள் இருப்பீர்கள். உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். எரேமியா 31:4, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது உங்க இருதயத்துல ஒரு புதிய பலன், ஒரு சக்தி இப்பொழுது வெளிப்படுகிறது. நீங்க இருக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய அற்புதம் இப்பொழுது உங்களை தேடி வருகிறது. கட்டி எழுப்புவார், கட்டி எழுப்புவார். எப்படிங்க என் வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியுமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. என் அன்புக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்புவார். ஒருவேளை உங்க வாழ்க்கையை தகர்ப்பதற்கு அநேகர் காத்திருக்கலாம். பைபிள்ல பாருங்களேன், தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் அவர் எல்லாத்தையும் இழந்து போனார். அவரோடு இருந்த எல்லாருமே அவரை கல்லறிந்து, இவனாலதான் இதெல்லாம் போச்சு அப்படிங்கிற இடத்துல அவர் நின்னார். தாவீது அழுதார், எல்லாம் இழந்து, எல்லாவற்றையும் இழந்து அந்த வேதனையான இடத்துல நிற்கும்போது அவர் கைவிடப்பட்டவராக தான் நின்னார். ஆனா அதே தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னாரு, நான் உன்னை கட்டி எழுப்புவேன். அதனாலதான் தாவீதால சொல்ல முடிஞ்சது, ஆண்டவரே நீர் என்றென்றும் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டை கட்டி எழுப்புவார், உங்க பிசினஸ கட்டி எழுப்புவார், நீங்க செய்யற தொழில் முயற்சிகளை கட்டி எழுப்புவார். ஒருவேளை உங்க பிள்ளைக்கு திருமணம் முடிந்து நல்ல வாழாம அவங்க பிரிந்து இருக்காங்களா, கவலைப்படாதீங்க, சேர்ப்பார், கட்டி எழுப்புவார். குழந்தை இல்லையே, பயப்படாத, குழந்தை செல்வத்தை தருவார். என் படிச்சு வேலை இல்லை, பயப்படாதப்பா, நல்ல வேலையை கொடுத்து உன்னை கட்டி எழுப்புவார். என் தேவன் பெரியவர். சொல்லுங்க, என் ஆண்டவர் என் வாழ்வை கட்டி எழுப்புவார், கட்டி எழுப்புவார். ஆண்டவரே, எரேமியாவிலே 31:4 உன்னை நான் கட்டி எழுப்புவேன் என்று சொன்னீர் அல்லவா? இந்த பிள்ளைகள் வாழ்வை கட்டி எழுப்பு, இவர்கள் தகர்ந்து உடைந்து எங்கே உருகுலைந்து கிடக்கிறார்களோ அங்கே இவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற புது வாழ்வை கட்டி எழுப்பும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, எரேமியா 31:4 உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய் என்ற ஆண்டவரின் வாக்கு உங்கள் வாழ்வை புதுப்பிப்பதாக. God bless you. மரியே வாழ்க.